ஆஹா, இந்த கானம் மெல்லிய மயிலிறகைக் கொண்டு என் இதயத்தை வருடிக் கொடுத்தது. என் இருண்ட இதயத்தில் இந்த கானம் ஏற்படுத்திய ஒலி ஒளியாக மின்னி என் இதயத்தில் வெளிச்சத்தை கொண்டு வந்து விட்டது. இப்பொழுது நான் அடைந்த ஆனந்தத்தை என்னவென்று சொல்வது? யார் யார் அந்த அற்புத கானக்குயில்? அவர்கள்தான் மகாராஜா, வாசவி குமாரி. வாசவி குமாரி, உங்களின் கலையார்வம் புரிகிறது. நேரில் பார்க்காமலே தாங்கள் பரவசம் அடைகிறீர்களே. ஒருவேளை நேரில் பார்க்க நேர்ந்தால் பார்த்தே ஆக வேண்டும். வாசவி குமாரியிடம் என் கோரிக்கையை தெரிவியுங்கள். அவர்கள் கானத்தை நான் கேட்க வேண்டும். அதில் நான் மெய் மறக்க வேண்டும். கேட்டீங்கல்ல? என்னது? வாசவி குமாரி ராஜாவின் முன்னிலையில் பாட வேண்டுமா? மகாராஜா என்று மரியாதை கொடுத்தால் என் வம்சத்தையே அவமதிப்பது போல் நடந்து கொள்வதா? அவன் நடத்தை எப்படி இருக்கும், அவன் எப்படி நடந்து கொள்வான் என்பது எங்களுக்கு தெரியாதா? துஷ்டன்! அருகதை இல்லாதவனுக்கு மரியாதை இல்லை. இந்த நிகழ்ச்சி நடக்காது. அவனிடம் போய் சொல்லுங்கள். நில்லுங்க, கோவப்படாதீங்கப்பா. பாட்டு கேக்குறேன்னாரு, அவ்வளவுதானே? மகாராஜான்னா தந்தைக்கு சமம். அதுல தப்பு என்ன இருக்கு? விருந்தாளியா வந்தவர் முன்னால நீ பாடுறதாவது வேண்டாமா? எனக்கு இன்னமும் ரொம்ப பயமா இருக்கு. அந்த அசுரன் முன்னால் நீ பாட வேண்டுமா? அசுரர்கள் எல்லாம் மாத்திரத்துக்காக தானே இந்த கலைகள், நாட்டியங்கள். நிஜம்தான். குருதேவா, தாங்களும் சம்மதிக்கிறீர்களா? துஷ்டன் என்று நினைத்து அவரிடம் கோபப்படுவதை காட்டிலும் அவர் கேட்கும் பாடலை பாடிவிட்டால் அவருக்கு நிம்மதி கிடைக்கும். சரி, தங்கள் இஷ்டப்படியே நடக்கட்டும். வாங்க வாங்க. கானத்தை ரசிக்க வந்திருக்கும் என் முன்னால் திரை எதற்கு? நீங்கள் கேட்க விரும்புவது பாடலை. திரை இருந்தால் என்ன? அது இங்குள்ள ஒரு வழக்கம். இருந்துவிட்டு போகட்டுமே. ஆமாம் ஆமாம், ராஜாவிற்கு உரிய ராஜ மரியாதைகள் செய்ய வேண்டியதுதான். இருந்தாலும் நான் வேளா
ஆஹா, மெய்மறக்கச் செய்த கானம், காண்போரை மயக்கும் அழகு. வாசவி, இந்த கலா ரசிகன் அளிக்கும் அன்பு பரிசை ஏற்றுக்கொள். ராஜா, மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள். மரியாதைக்குரிய மகாராஜா அவர்கள் இப்படி செய்வது நியாயமாகுமா? இது அநாகரிகம். பொறுமையோடு இருங்கள் குசும சிரேஷ்டி. அமைதி காக்க விருபாக்ஷா. மகாராஜா, தானத்தை கேட்டு தாங்கள் மயங்கி விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். மனதை ஆசுவாசப்படுத்தி சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த அழகான கன்னியை எந்த மகாராஜா அடையப் போகிறாரோ அவருடைய அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம்தான். அவர் கொடுத்து வைத்தவர். என்னதான் பெரிய ராஜ்யங்கள் இருந்தாலும், என்னதான் சுகபோகங்கள் இருந்தாலும், அந்த வாசவி தேவியை மனம் புரிபவர் யாரோ அவர்தான் அரசர்க்கெல்லாம் அரசர். நானே அவளை மனம் முடிக்கப் போகிறேன். எப்படி இருந்தாலும் அவர்கள் அவளை என்னிடம் ஒப்படைத்தே தீர வேண்டும். செல், அந்த மரியாதை தெரியாதவர்களிடம் சென்று கூறு, 1 மாதத்திற்குள் திருமணம் நடைபெற வேண்டும். அதற்குள் லக்ன பத்திரிகை அரண்மனைக்கு வந்து சேர வேண்டும். இல்லை என்றால் நான் ரத கஜ துரக பதாதிகளுடன் அவர்கள் மீது படையெடுத்து வந்து நாசம் செய்து விடுவேன் என்று கூறு. ஒரு அரக்கனைப் போல் அவளை பலவந்தமாக கொண்டு வந்து அடைந்தே தீருவேன். இது என் இறுதி முடிவென்று சொல். நகர மக்களே, நண்பர்களே, வாசவாம்பிகை என் மகள் மட்டுமல்ல, இந்த ராஜ்யத்தின் எல்லோருக்கும் செல்ல குழந்தை. திருமண ஆசையை விடுத்த அவள், அந்த மகேஸ்வரிக்கே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க நினைத்த அவளுக்கு ஒரு தெய்வ பிறவியை ஒரு ராஜா திருமணம் செய்ய முயற்சிப்பதா? அதற்கு நாங்கள் சம்மதிக்காவிட்டால் சர்வநாசம் செய்வேன் என்று பிதற்றுவதா? இதை சகிக்க முடியாது. எத்தனை தடங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நம் கௌரவத்தை, மரியாதையை, நம் ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது நம் கடமை. அந்த ஜெகதீஸ்வரி அம்மனின் அருளும் நமது குருதேவரின் ஆசீர்வாதமும் இருக்கும் பொழுது அந்த சக்கரவர்த்தியின் படைபலம் நமக்கு ஈடாகுமா? நமது சேனைகளை அனைத்தையும் ஒன்று கூடி போராடினால் அவர் ராஜ்யத்தை உருக்குலைத்து விடலாம். விருபாட்ச குமாரா, அமைதி கொள்க, அமைதி கொள்க. சபையோர்களே, வாசவாம்பிகையை வஞ்சித்தவர்களை அன்றே நாம் தண்டித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த துஷ்டனை பற்றிய விவரங்களை குசும சிரேஷ்டி உங்கள் அனைவரிடமும் கூறாமல் போனது அவர் செய்த பெரிய தவறாகும். தர்மத்தை நிலைநாட்டும் தாங்கள், அறிவாற்றல் படைத்த தாங்கள் இது பற்றிய கருத்துக்களை இந்த அவையிலே தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.